Good morning, students. Class 10th standard, subject social, lesson number 7. Today's topic, the Great Rebellion of 1857. In 1857, British rule witnessed the biggest challenge to its existence. Initially, it began as a mutiny of Bengal Presidency Sepoys, but later expanded to the other part of India, involving a large number of civilians, especially peasants. The events of 1857-58 are significant for the following reason. First one, this was the first major revolt of armed forces accompanied by civilian rebellion. Second, the revolt witnessed unprecedented violence prepared by both sides. Third point, the revolt ended the role of the East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் the Great Rebellion of 1857. 1857 அந்த இயருடைய பெருங்கலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1857ல பார்த்தீங்களா ஆங்கில ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்பட்டது. அது என்ன ஆரம்பத்தில் பார்த்தீங்களா பெங்காலில் வந்து மிகப்பெரிய ஒரு கலகம். அந்த கலகம் வந்து என்னவா உருவாயிருச்சு அப்படின்னா சிப்பாய் மியூட்டினி, அது மியூட்டினி ஆஃப் சிப்பாய். அந்த மாதிரி அது சிப்பாய் கலகமாக என்னாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதாவது ஒரு சின்னதாக புறப்பட்ட ஒரு தீப்பொறி என்னாச்சு அப்படின்னா அப்படியே நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எக்ஸப்ட் அதாவது பஞ்சாப் அண்டு பெங்கால், இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த கலகம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரீசன் வந்து சொல்கிறாங்க எந்தெந்த பிளேசஸில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவால்ட் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அக்கம்பைன்ட் பை சிவிலியன் ரெபலியன். அது இராணுவ வீரர்களோட வந்து ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி வந்து இந்த கிரேட் 1857 த கிரேட் ரிவால்ட். செகண்ட் பாயிண்ட், த ரிவால்ட் விட்னஸ்ட் அன்பிரசிடென்ட் வயலன்ஸ் ப்ரிப்பேர்ட் பை போத் சைட்ஸ். அதாவது இருதரப்பிலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தூண்டப்பட்டதால் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சி வந்து மாபெரும் கிளர்ச்சியாக இது அமைந்தது. தேர்ட், த ரிவால்ட் எண்டட் த ரோல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த கவர்னன்ஸ் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் வாஸ் டேக்கன் ஓவர் பை த பிரிட்டிஷ் கிரவுன். இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய பணிக்கு இந்த புரட்சி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. அதுக்கப்புறம் டைரக்டாக விக்டோரியா மகாராணியினுடைய கண்ட்ரோல் கீழே இந்தியா வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே இந்தியாவுடைய ரூலிங் இருந்தது. ஓகே, இதனுடைய காசஸ் அதாவது காரணங்கள்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. அனெக்சேஷன் பாலிசி அப்படின்னா ஆங்கிலேய இந்தியாவினுடைய இணைப்பு கொள்கை. அவங்க அந்த அனெக்சேஷன் அதாவது ஒரு 3 பாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறோம், அனெக்சேஷன் பாலிசி. செகண்ட் ஒன் வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 பாலிசிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனெக்சேஷன் பாலிசி. அனெக்சேஷன் பாலிசி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து இணைச்சிக்கிறது. இன் 1840s and 1850s more territories were annexed through 2 major policies. The doctrine of paramountcy. British claimed themselves as permanent, exercising supreme authority. New territories were annexed on the grounds that the native rulers were corrupt and inept. The doctrine of paramountcy அப்படின்னா என்னன்னா மேல் அதிகார கொள்கை. அதாவது ஆங்கில பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுக்கு தான் ரொம்ப வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது, நம்ம தான் ரொம்ப சுப்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு உயர் அதிகார அமைப்பாகவே தான் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா நினைக்கிறாங்க. இதனால் உள்நாட்டு ஆட்சியாளர்கள் வந்து ஊழல்வாதிகள் மற்றும் திறனற்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பிளேசஸ் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள் அவங்க இணைச்சிக்கிட்டாங்க. ஓகே, என்ன ரீசனில் வந்து அவங்க இழைச்சிக்கிட்டா, அதாவது இவங்களுக்கு நம்ம தான் வந்து சுப்ரீம், வானளாவிய அதிகாரங்கள் நமக்கு தான் இருக்குது, மற்ற இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கெல்லாம் என்ன கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகள், அப்புறம் இன்னும் என்ன நினைக்கிறாங்க, திறனற்றவர்கள் அப்படிங்கிற ரீசன்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிளேசஸை வந்து இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், டாக்டரின் ஆஃப் பேராமவுண்டன்சி. நெக்ஸ்ட், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். இஃப் எ நேட்டிவ் ரூலர் failed to produce a biological male heir to the throne, the territory was to lapse into British India upon the death of the ruler. Satara, Sambalpur, parts of the Punjab, Jhansi and Nagpur were annexed by the British through the doctrine of lapse.
டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்னென்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு இதுக்கு பேர். இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு அப்புறம் வரணும் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஆண் வாரிசு இருக்கணும். அந்த ஆண் வாரிசு தான் வந்து அரியணை ஏறணும் அப்படின்னு இருந்தது. இது வந்து உள்நாட்டு ஆட்சியாளர்கள் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி மேல் சைல்டு இல்லாமல் அவங்க இறந்து போயிட்டான் அந்த பிளேஸை என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷனுடைய ஆட்சிக்கு கீழ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்த பிளேசஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்களா, சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபினுடைய சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர், இது எல்லாமே இந்த பிளேசஸ் எல்லாம் பிரிட்டிஷ் எப்படி அனெக்சேஷன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் இந்த பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணி இந்த பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிளேசஸ் எல்லாம் இணைச்சிக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், intensity to Indian cultural sentiments. There was always a suspicion among the people regarding British intentions. In 1806, the Chipais at Vellore mutinied against the new dress code which prohibited Indians from wearing religious marks on their foreheads and having wishes on their chin while proposing to replace their turbans with a round hat. It was feared that the dress code was part of their effort to convert soldiers to Christianity. Similarly, in 1824, the Chipais at Parakpur near Kolkata refused to go to Burma by sea since crossing the sea meant the loss of their caste. The Chipais were also upset with discrimination in salary and promotion. Indian Chipais were paid much less than their European counterparts. They felt humiliated and racially abused by their seniors. Okay. இன்சென்சிட்டிவ் டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னா இந்திய கலாச்சார உணர்வுகள் மற்றும் தீவிரத்தன்மை இல்லாதது. சரி, இது என்ன சொல்றேன்னா ஆங்கிலேயர்கள் எப்பயுமே உள்ளார்ந்த உணர்வுகள் குறித்து மக்களுக்கு எப்பயும் எப்படி இருந்ததுன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்தது. 1806 அந்த வேலூரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சமய குறியீடு என்ன அர்த்தம், அவங்க கொடுத்த அந்த கேப்பில் என்ன இருந்ததுன்னு நினைச்சாங்க, சிலுவை குறி இருந்தது அப்படின்னு நினைச்சாங்க. அதை வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அந்த இதை வந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வேர் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக வந்து இல்லை இது வந்து இந்த கேப் தான் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, கம்பல் பண்ணுறாங்க. அதனை எதிர்த்து கிளர்ச்சி செய்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெஸ் கோட் கம்ப்ளீட்டாக எந்த மதத்திற்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கிறிஸ்டியானிட்டிக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் கோடாக தான் இருந்தது. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து அதை வேர் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 1824 கல்கத்தா அருகே பராக்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த சோல்ஜர்ஸை என்ன பண்ணாங்கன்னா கடல் வழியாக பர்மாவுக்கு வந்து போக சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கடல் கடந்து போகிறது அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா தங்களுடைய அதாவது இந்த மாதிரி கடல் கடந்து போனால் அவங்க என்ன கம்யூனிட்டியோ அவங்களுடைய ஜாதியை வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு சமய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய இந்தியர்கள்கிட்ட இருந்தது. அதனால் அன்றைக்கி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கடல் கடந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அது நார்த் இந்தியா சைடு தான். ஆனால் சவுத் இந்தியா சைடு தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, கடல் கடந்து அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னாங்க. கடல் கடந்து என்ன பண்ணணும், பொருள் தேடணும்னு சொன்னாங்க. ஆனால் நார்த் இந்தியா சைடு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கடல் கடந்து போனால் தங்களுடைய கம்யூனிட்டி தங்களுடைய ஜாதியை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. பட் இவங்க வந்து என்ன சொன்னாங்க, கம்பல்சரியாக கடல் வழியாக பர்மாவுக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நிர்பந்திக்கிறாங்க. அதே மாதிரி சேலரி, அந்த ஹையர் போஸ்டிங் இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாராபட்சம் காட்டுறாங்க. ஓகேவா, அதாவது நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா சேலரிஸ் வந்து ஹையர் சேலரி வந்து நமக்கு தரதில்லை, ரெஃப்யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் பார்த்திங்களா நமக்கு வந்து இந்த சுப்பீரியர் போஸ்ட்டு ஹையர் போஸ்டிங்லாம் நமக்கு வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதே மாதிரி அந்த கொடுத்தாலும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸுக்கு ஹையர் போஸ்டிங் கொடுத்தாலும் அவருக்கு வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறதில்ல, ஒபே பண்ணுறது இல்லை, கீழ்ப்படிய மறுத்துடுறாங்க. சேலரிஸும் அதே மாதிரி நமக்கு வந்து ஹையர் போஸ்டிங்க்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு இணையான ஒரு சேலரியும் நமக்கு வந்து கொடுக்கல. இது எல்லாமே அது இல்லாமல் ரொம்ப தரக்குறைவாக நடத்தினாங்க. ஸோ இது எல்லாமே தான் என்னாச்சு அப்படின்னா இந்தியன் கல்ச்சரோட சென்டிமெண்ட்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால் இவங்க கிளர்ச்சியில் வந்து கண்டிப்பாக ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் த ரிவால்ட் மீன்ஸ் கலகம். The precursor to the revolt was the
circulation of rumors about the cartridges of the new Enfield rifle. There was strong suspicion that the new cartridges had been greased with cow and pig fat. The cartridges had to be bitten off before loading. That is, a fork is forbidden to the Muslims and the cow is scarce to a large section of Hindus. On 29th March, a Sipahi named Mangal Pandey assaulted his European officer. His fellow soldiers refused to arrest him. When ordered to do so, Mangal Pandey along with others were court-martialed and hanged. This only fueled the anger, and in the following days there were increasing incidents of disobedience. Burning and arson were reported from the army cantonments in Ambala, Lucknow and Meerut. Okay. The revolt, கலகம் முதல்ல எப்படி வெடிச்சது அப்படின்னு பார்த்தா, அது வந்து என்ன, இந்த நியூ என்ஃபீல்டு ரைஃபிள், புதிய என்ஃபீல்டு துப்பாக்கி அப்படியே வந்து என்ன பிரிட்டிஷ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ரைஃபிளை பற்றி நிறைய வதந்திகள் எல்லாமே வந்தது. என்னென்ன வதந்திகள் வந்தது அப்படின்னா, அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பசுவுடைய கொழுப்பும் பன்றியினுடைய கொழுப்பு அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிஃபோர் லோடிங், அந்த லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து யூஸ் பண்ணாங்க, பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹிந்துஸ்க்கு வந்து பசு வந்து கவு வந்து என்ன சொல்லணும், ஒரு புனிதமான ஒரு தெய்வமாக நம்ம நினைக்கிறோம். முஸ்லீம்ஸ்க்கு வந்து பிக் வந்து சுத்தமாக ஆகாத ஒரு விலங்கு. ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து அந்த என்ஃபீல்டு ரைஃபிளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மறுக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து எல்லாருமே இது வந்து சந்தேகம். இது வந்து என்னென்னா, அந்த புல்லட் வந்து நிரப்புறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து என்ன அந்த என்ஃபீல்டு ரைஃபிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயில் வச்சு கடிக்கணும். அப்போ இந்த ரீகால் வெலாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ரொம்ப பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோன்னு அவங்களும் கண்டிப்பாக திட்டவட்டமாக மறுத்துடுறாங்க. ஸோ மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய இந்த ரைஃபிள் வந்து யூஸ் பண்ண வந்து மறுத்ததுனால அவரை வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹையர் அஃபீஷியல் வந்து அவரை தாக்குறார். அதாவது யாருன்னா இவர் தாக்குறாரு, மங்கள் பாண்டே வந்து அவருடைய ஹையர் அஃபீஷியலை வந்து அவர் தாக்குறாரு. ஏன்னா அவர் ரொம்ப கம்பல் பண்ணி நீ இந்த ரைஃபிளை வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, உடனே அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாரு, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மங்கள் பாண்டேவை வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரெல்லாம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்களோ அவரையும் மங்கள் பாண்டே ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. அங்கே அவரை வந்து தூக்கு தண்டனை அவருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆத்திரம் அடைஞ்சிடுறாங்க. யார், மற்ற சோல்ஜர்ஸ் கூட இருந்த மற்ற கோவொர்க்கர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கொலீக்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி பல இடங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தீயிட்டு கொளுத்துறாங்க. அந்த கூட இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் இந்த ஃபயர்லாம் நிறைய வச்சிடுறாங்க. இந்த கலகம் அப்படியே படிப்படியாக எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, அம்பாலா, லக்னோ, மீரத் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஜிமெண்ட்ஸ் ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா, இராணுவ குடியிருப்புகள், அந்த இராணுவ குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக இந்த கலகம் வந்து பரவ தொடங்கியது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். Bahadur Shah proclaimed as the Emperor of Hindustan. On 11th May 1857, a band of Chipais from Meerut marched to the Red Fort in Delhi. The Chipais were followed by an equally exuberant crowd who gathered to ask the Mughal Emperor Bahadur Shah to become their leader. After much hesitation, he accepted the officer and was proclaimed as the Emperor of Hindustan. Soon the rebels captured the northwestern provinces and Oudh. As the news of the fall of Delhi reached the Ganges Valley, the cantonment mutinied till by the beginning of June, British rule in North India, except in Punjab and Bengal, has disappeared. Okay, next யார் அப்படின்னா, பகதூர் ஷா, அதாவது ஹிந்துஸ்தானினுடைய எம்பரர். ஓகேவா, ஹிந்துஸ்தானுடைய எம்பரராக யார் இருந்தாங்க அப்படின்னா பகதூர் ஷா. அவர் வந்து எம்பரர் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. அது அறிவிக்கப்படுது எப்போ அப்படின்னா 1857 May 11th மீரத்தில் இருந்து அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவாக மீரத்துக்கு ஃபஸ்ட் மேலே மீரத்துக்கு கீழே தான் என்னது டெல்லி.
இந்த டெல்லி செங்கோட்டையை நோக்கி என்ன பண்ணாங்க, ஒரு குழுவாக சிப்பாய்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மார்ச் 1 அணிவகுத்து போகிறாங்க. அப்போ சிப்பாய்கள் பண்ணுற அதே அளவுக்கு ஆர்வமுள்ள கூட்டமும் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணிக்குது. அவங்க எதுக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மொகல் கிங் யாருன்னா செகண்ட் பகதூர் ஷா தங்களுடைய தலைவராக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது அவரை தான் தலைவராக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப இந்த பகதூர் ஷா வந்து எப்படியாவது இந்துஸ்தானினுடைய எம்பரராக சொல்லி, அதுக்கு என்ன ஷாஹின்ஷா ஹி இந்துஸ்தான் அப்படின்றாங்க. ஓகே, ஷாஹின்ஷா ஹி இந்துஸ்தான், அதாவது இந்துஸ்தானினுடைய மாமன்னராக பொறுப்பேற்க வைக்கணும் அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸோட, அதாவது வந்து சிவிலியன் பப்ளிக்கும் என்ன பண்ணுறாங்க, கூட சேர்ந்து ஒன்றா வந்து டெல்லி நோக்கி எல்லாரும் போகிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னா அவங்களோட கூட சேர்ந்து இந்த வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய அயோத்தி, அவுத்துன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த அயோத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்களும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட போயிடுறாங்க. அவங்களோட போய் அந்த பிளேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்களா பிரிட்டிஷை எதிர்த்து எல்லாம் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, டெல்லியை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. டெல்லியை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே அயோத்தியா அந்த பகுதியும் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டெல்லி, அப்புறம் வந்து அந்த கேஞ்சட்டிக் வேலி இருக்கு இல்லையா, கங்கை நதி பள்ளத்தாக்கு, அந்த பிளேஸையும் இந்த கிளர்ச்சியாளர்களுடைய கைவசம் வந்துடுது. ஸோ ஜூன் மாதம் தொடக்கம் வரை பார்த்தீங்களா இராணுவ குடியிருப்பு பகுதிகளில் இந்த கிளர்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இடங்களை தவிர ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா எல்லா இடங்களையும் கிளர்ச்சி நடந்தது. கிளர்ச்சி நடந்த இடங்கள் எல்லாம் யாருக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னா இந்தியர்களுக்கு தான், அந்த சிப்பாய்ஸ் அவங்களுக்கு தான் வந்து சோல்ஜர்ஸ்க்கு தான் வந்து வெற்றி கிடைச்சதுன்னே சொல்லலாம். அந்த 2 பிளேசஸ் எது அப்படின்னா பஞ்சாப் அண்டு பெங்கால். இந்த பஞ்சாப் அண்ட் பெங்கால் தவிர ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸுமே பார்த்தீங்களா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த மேப்லேயே இருக்கும் பாருங்க அம்பாலா, டெல்லி, மீரட், அதாவது 1857 த கிரேட் ரிவால்ட் அந்த நடந்த இடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. நெக்ஸ்ட் பேஜில் அம்பாலா, டெல்லி, மீரட், பிரைலி, ஆக்ரா, லக்னோ, கான்பூர், குவாலியர், ஜான்சி, அலகாபாத், பனாரஸ், பராக்பூர், இந்த இடங்கள்லாம் 1857 த கிரேட் ரிவால்ட் நடந்த இடங்கள். சரி, நெக்ஸ்ட்டு சிவில் ரெபெலியன். சிவில் ரெபெலியன் அப்படின்னா உள்நாட்டு கிளர்ச்சி, பொதுமக்கள். The mutiny was equally supported by an aggravated rural society of North India. Sippahis working in the British army were in fact peasants in uniform. They were equally affected by the restricting of the revenue administration. The Sipahi revolt and the subsequent civil rebellion in various parts of India had a deep-rooted connection with rural mass. The first civil rebellion broke out in part of the northwestern provinces and south. These were the 2 regions from which the Sippahis were predominantly recruited. A large number of zamindars and talukdars were also attracted to the rebellions as they had lost their various privileges under the British government. The talukar peasants and a collective was a common effort to recover what they had lost. Similarly, artisans and handicraft persons were equally affected by the dethroning of rulers of many Indian states who were a major source of patronage. The dumping of British manufactures had ruined the Indian handicraft and thrown thousands of weavers out of employment. Collective anger against the British took the form of a people's revolt. Okay. Next நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த உள்நாட்டு கிளர்ச்சி, அதாவது உள்நாட்டு இன்டீரியர், நம்ம உள்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கலகம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஸோ இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்களா பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சியை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெபலியன்ஸ் இந்த ரிவோல்ட்டை சரிசமமாகவே வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ என்னென்னா அந்த பிரிட்டிஷ் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்களா உண்மையிலேயே யார், அதாவது நிறைய பேர் நம்ம சொன்னோம் இல்லை கூட நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் கூட அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு போன அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் தான். ஓகே, ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களை வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மர்ஸை ஒரு சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக
அவங்கள மாதிரியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மிலிட்ரி ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு அவங்களும் நாங்களும் வந்து மிலிட்ரியன்ஸ் தான் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க, உண்மையிலேயே அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டாங்க. ஸோ வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யறதுல எதனால அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, இந்த லேண்டெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மறுசீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்க நிறைய இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்தது. ஸோ அதை வந்து தங்களோட எதிர்ப்பை காட்டுறதுக்காக அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மிலிட்ரி பீப்புளோட ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இதனால என்னாச்சு அப்படின்னா நிறைய இந்த உள்நாட்டு கிளர்ச்சி வந்து அது அவங்களுக்கு அப்போ தான் பிரிட்டிஷ் வந்து யோசிக்கிறாங்க இல்லையா. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த சோல்ஜர்ஸை விட அங்கே ஜாயின் அங்கே அந்த க்ரௌடில் இந்த சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க இல்லையா, அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஃபார்மர்ஸ் அப்படின்னு. அப்போ இவங்களோட சேர்ந்து உள்நாட்டு மக்களும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த அயோத்தி இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பெருமளவில் வந்து புரட்சி வந்து நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ இது என்னென்னா இவங்களோட யாரெல்லாம் இன்னும் வந்து முக்கியமாக ஜமீன்தார் அந்த தாலுக்தார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜமீன்தாஸ் தாலுக்தாஸ் இவங்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ்னால என்னாச்சு அப்படின்னா நிறைய சலுகைகளை அவங்களும் வந்து இழந்தாங்க. அப்போ இந்த இழந்த சலுகைகளை அவங்களும் என்ன பண்ணணும், மீட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே, பழைய மாதிரி அவங்களுக்கும் அந்த ஜமீன்தாஸ்க்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கணும், எல்லா சலுகைகளையும் அவங்களும் அடையணும். இந்த தாலுக்தாஸ் அப்படின்னு இருந்தாங்களே அவங்களுக்கும் அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த கிளர்ச்சியாளர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கொடுத்த பட்டங்களை எல்லாத்தையும் அவங்களும் என்ன பண்ணாங்க, துறந்துட்டு வந்து சேர்ந்தாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த கைவினை கலைஞர்கள் இந்த ஹேண்டிகிராஃப்ட் இவங்கெல்லாம் ஏற்கனவே ரொம்ப பாதிப்பு அடைஞ்சாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டில் இருந்து நிறைய பொருட்களை குறைஞ்ச விலைக்கு கொண்டு வந்து இங்கே விற்றதுனால அந்த தொழில் பண்ணிட்டு இருந்த அவங்களும் பெருமளவில் வந்து பாதிப்படைஞ்சாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நல்லா தெரியும், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாமே நல்ல கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வந்து ஏரியாக்கள் தான். ஸோ அங்கே இருக்க மக்கள் பெருமளவில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் தங்களுடைய வேலைகளை வந்து இழந்தாங்க. ஏன் அப்படின்னா பவர்லூம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால பிரிட்டிஷ்லேருந்து என்ன பண்ணாங்க, இந்த புதுசாக வந்து இந்த டெரிகாட்டன் அப்படிங்கிற அந்த கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே விலை கம்மியாக விற்கிறாங்க. அது லாங் ஸ்டாண்டிங் வந்து உழைக்குது. நம்மளுடைய கைத்தறி துணியை விட அது லாங் ஸ்டாண்டிங் உழைக்கிறதுனால மக்கள் பெருமளவில் என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாத்து தான் வாங்கி வேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பீப்புள் வந்து தங்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்து இழந்தாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த புரட்சியாளர்கள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இதுதான் உள்நாட்டு கழகம் அப்படிங்கிறது, உள்நாட்டு கிளர்ச்சி. அந்த மாதிரி சாதாரண சிவிலியன்னா யார் சொல்கிறோம், பொதுமக்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாபெரும் கிளர்ச்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, பங்கெடுத்து நார்த் இந்தியா ஃபுல்லாக என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கழகமாகவே இது வந்து என்னாச்சு அப்படின்னா உருவெடுத்தது. அதாவது நம்மளுடைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இல்லை, இது வந்து மிலிட்ரியில் வந்து ஏற்பட்ட மிலிட்ரி வார் தான், இது மிலிட்ரிக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுடைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1806 வேலூர் ரிவால்ட்டுக்கு அப்புறம் அதை விட பல மடங்கு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக வெடிச்சது எது அப்படின்னா இந்த 1857 த கிரேட் ரிவால்ட் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கடகத்தை வந்து அவங்க இது யாரெல்லாம் ப்ராமினன்ட் ஃபைட்டர்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஓகே, எந்தெந்த ஃபைட்டர்ஸ் பிரிட்டிஷை வந்து எதிர்த்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள். இப்போ நம்ம முந்தி லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா, சவுத் இந்தியாவில் யாரெல்லாம், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பார்த்தா புலிதேவர், மருது பிரதர்ஸ், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க எல்லாம். அந்த மாதிரி இதில் பிரிட்டிஷை வந்து எதிர்த்து போராடிய ஃபைட்டர்ஸ் எல்லாம் யார் யார்? The mutiny provided a platform to aggrieved kings, Nawab, Queen and Jamindar to express the anti-British anger. Nana Sahib, the adopted son of the last Peishwa Bajirao, to provide a leadership in the Kanpur region. He had been denied pension by the company. Similarly, Begum Hazrat Bahal in Lucknow and Khan Bahadur in Bareilly took the command of their respective territories, which were once ruled either by them or by their ancestors. Another such significant leader was Rani Lakshmibai, who assumed the leadership in Jhansi. In her case, Dalhousie, the Governor General of Bengal, had refused her request to adopt a son as her successor after her husband died and the kingdom was
annexed under the doctrine of lapse. Rani Lakshmi Bai battled the mighty British army until she was defeated. Bahadur Shah Jafar, Kanwar Singh and Khan Bahadur, Rani Lakshmi Bai and many others were rebels against their will, compelled by the bravery of the Chipais who had defied the British authority. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள். ஓகே, இதில் பாதிக்கப்பட்ட அரசர்கள், ஓகே, எந்தெந்த அரசர்கள் பிரிட்டிஷால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அரசர்கள் எல்லாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, துணைப்படை திட்டத்தின் மூலமானு சொன்னோம் இல்லையா, என்ன சொல்ல, எந்த ஒரு கிங் வந்து வீக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி கடைசியாக என்ன பண்ணுறது, நீயே வந்து நாங்கள் சும்மா எங்களுடைய மிலிட்ரியை மட்டும் இங்கே நம்ம என்ன பண்ணுற நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறேன்ட்டு 1 இயருக்கு பென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அப்படியே நிறுத்தி அந்த பர்டிகுலர் அந்த பிளேஸை வந்து என்ன பண்ணுறது, கேப்சர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அரசர்கள் எல்லாம் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அரசர்கள் நவாப், அப்புறம் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அரசிகள் பெண்கள், அதில் பெண்கள் நிறையா, அப்புறம் ஜமீன்தார்ஸ், இவங்க எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எதிராக தங்களுடைய கிளர்ச்சிகளில் வந்து இவங்களும் பங்கெடுத்துக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஏன்னா இந்த லாஸ்ட் பேஷ்வா மன்னரான செகண்ட் பாஜிராவ் 2 யாரா ஒரு பேஷ்வா, லாஸ்ட் பேஷ்வா கிங் பேஜ்ராவ் 2 அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. என்னென்ன அவருடைய அடாப்டட் சன் யார நானா சாஹிப், அவர் வந்து கான்பூர் பகுதியில் தான் அவரை வந்து என்ன அடாப்டட் சன்னை இவங்க வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க யாரோ எங்கேருந்து வந்தவங்களோ, பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய நமக்கு நேரடியான ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பிளேஸ் அவங்க தான் வந்து அனெக்சேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இந்த பீஸ்வா போஜ்ராவ் 2 அவங்க வந்து இந்த நானா சாஹிப்பை வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு அவர் தான் தலைமை தாங்கிக்கிறார். ஸோ அந்த இடத்துல நடந்த அந்த ரிவால்ட்டில் அது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஓய்வூதியம் தர்றதுக்கு அவங்க வந்து மறுத்துறாங்க. அதே மாதிரி லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால், பரோலியில் வந்து இந்த கான் பகதூர், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, அந்தந்த பிளேஸில் இவங்களுடைய தலைமையின் கீழ் பொறுப்பேற்றுக்கிறாங்க, இந்த கழகத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதே மாதிரி ராணி இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு காலத்தில் வந்து அவங்களுடைய மூதாதியால் யாரோ ஆளப்பட்டவர்கள் தான், பட் அவங்க கடைசியாக வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த பகுதிகளில் வந்து அனெக்சேஷன் பண்ணினதுனால. ஸோ இன்னொன்று முக்கியமான தலைவர் யாருன்னா ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்னு சொல்லலையா, இந்த ஜான்சியை ஆட்சி செஞ்ச ராணி லக்ஷ்மி பாய். ஏன்னா இவங்களுடைய கணவர் போரில் கொல்லப்பட்டதுனால இவங்க வந்து இவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லாததுனால ஒரு ஆண்மகனை இவங்க தத்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் வந்து மறுக்கவே அந்த பிளேஸஸ் அனெக்சேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ராணி லக்ஷ்மி பாய் அந்த ஆண்மகனை வந்து தன்னுடைய முதுகிலேயே சுமந்துக்கிட்ட அந்த குழந்தைய முதுகிலேயே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மிக வீரமாக போர் புரிகிறாங்க இல்லையா. இவங்க அப்போ எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய உயிர் போகும் வரை என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷை வந்து எதிர்த்து போராடி அந்த போர்க்காலத்தில் தான் அவங்க வந்து இறந்து போனாங்க. அந்த மாதிரி பகதூர் ஷா ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லக்ஷ்மி பாய் இவங்க எல்லாம் தங்களுடைய சுய தேவைக்காக தான் போராடினாங்க. ஓகே, ஒன்றுபட்ட இந்தியா அப்படின்லாம் நினைக்கல. அவங்க எந்தெந்த பகுதிகளை இழந்தாங்களோ அந்த இழந்த பகுதிகளை திருப்பியும் வந்து எப்படியாவது ரீகாப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த சிப்பாய்ஸுக்கு வந்து அந்த பிரிட்டிஷால் யாரெல்லாம் துன்புறுத்தப்பட்டாங்களோ அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரிவால்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சப்ரஷன் ஆஃப் ரெபலியன். அதுக்கு முன்னாடி த சேஜ் ஆஃப் கான்பூர் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் எபிசோட் இன் த ரெபலியன் ஆஃப் 1857. த பிசைட் கம்பெனி ஃபோர்ஸஸ் அண்ட் சிவிலியன்ஸ் இன் த கான்பூர் வேர் unprepared for an extended siege and surrendered to rebel forces under Nana Sahib in return for a safe passage to Allahabad. The boats in which they were proceeding were burned and most of the men were killed, including British commander of Kanpur, Major General Hugh Wheeler. ஸோ இந்த 1857 வந்து கிளர்ச்சியின் முக்கிய அத்தியாயமாக இருக்கிறது யாருன்னா கான்பூரினுடைய முற்றுகை தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா கான்பூர் வந்து சுற்றி வளைக்கப்பட்ட கம்பெனி படைகளும் இராணுவ வீரர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நீட்டிக்கப்பட்ட சுற்றி வளைப்புக்கு தயாராக இல்லாததுனால நானா சாஹிப் தலைமையிலான இந்த கிளர்ச்சி படைகளுக்கு கீழே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா சரணடைஞ்சிட்டாங்க. நானா சாஹிப் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, வெற்றி அடைஞ்சிடுறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம், அலகாபாத்துக்கு திரும்பி செல்ல பாதுகாப்பான வழி வந்து தேடுறாங்க. ஸோ அப்போ அவர்கள் பயணம் செஞ்ச படகுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கான்பூர் தளபதி மேஜர் ஜெனரல் ஹக் ஹீலர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பெரும்பாலும் அதில் பயணித்த
பலரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உயிரிழந்துட்டாங்க. அப்போ அந்த கான்பூரினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்கு யாரை சொல்கிறோம்? நானா சாஹிப் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சப்ரஷன் ஆஃப் ரெபல்லியன், இந்த கிளர்ச்சியை வந்து எப்படி அடக்குனாங்க? ஸோ பை த பிகினிங் ஆஃப் ஜூன் 1857 த டெல்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் அண்ட் பனாரஸ் டிவிஷன் ஆஃப் த ஆர்மி had been restored to British control and placed under martial law. The British officers were given the power to judge and take the life of Indians without due process of law. William Howard Roosevelt, the correspondent of the London Times, who was in India in 1858, met an officer who was a part of the column that under Colonel Neill's order marched from Allahabad to Confer. The officer reported that in 2 days 42 men were hanged on the roadside and the batch of the 12 men were executed because their faces were turned the wrong way when they were met on the march. Even boys who had playfully flaunted rebel colors and beaten a tomb to tomb were not spared. Every Indian who appeared in sight was shot or hung on the trees that lined the road. Villages were burned. Okay, ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளர்ச்சி எப்படி அடக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். 1857 ஜூன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெல்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இவங்களுக்கு தான் விக்டரி. ஆனால் போக போக என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷினுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. கடுமையான ஒரு இராணுவ சட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமல்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தின் நடவடிக்கை எடுக்காமல் இந்தியர்களுடைய வாழ்க்கை பற்றி முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணணும் பறிக்கும் அதிகாரம் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1858 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையினுடைய செய்தியாளர், அவருடைய நேம் என்ன சொல்கிறாங்கன்னா வில்லியம் ஹோவர்ட் ரசஸ். அவர் அலகாபாத்லேருந்து கான்பூர் வரை கர்னல் நீலினுடைய ஆணைகளின்படி, ஓகே, அவர் அதாவது அந்த பத்திரிகையில் அவர் எழுதியிருக்கிறாரு. என்ன பத்திரிகைனா லண்டன் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் அந்த பத்திரிகையாளர் அவருடைய நேம் என்ன சொல்கிறோம் வில்லியம் ஹோவர்ட் ரசஸ் அப்படிங்கிறவர் அலகாபாத்லேருந்து கான்பூர் வரை அவர் போகிறாரு. யாருடைய இதுனா இந்த கர்னல் நீல் அவருடைய ஆணைக்கு இணங்க இவர் ஒரு பத்திரிகையாளர் தான் இல்லையா. பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பேட்டில் ஃபீல்டு என்னென்ன நடந்தது, அங்கே என்ன எப்படி எல்லாம் விக்டரி அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அதெல்லாம் எழுதணும் இல்லையா. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ட்ராவல் பண்ணும் பொழுது அவர் சொல்கிறாரு 2 நாளில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அந்த 2 நாள் ட்ராவல் பண்ணும்போது 42 மெம்பர்ஸ் வந்து ரோடு ஓரத்தில் இருந்தாங்க இல்லையா. அந்த ரோடு ஓரத்தில் இருந்த 42 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கில் போடுறாங்களாம். யார்? இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ். அந்த ரோட் சைடு எந்தெந்த கிளர்ச்சியாளர்கள் இருந்திருக்கலாம், இல்லை சிவிலியன்ஸ் இருந்திருக்கலாம், யார் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் யார் ஒரு இந்தியன்ஸ் அப்படின்னு அவங்க கண்ணில் படுறாங்களோ அந்த கண்ணில் படுறவங்க எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கில் போடுறாங்க. 42 மெம்பர்ஸ் அப்படின்னு, அது இவருடைய கணக்குப்படி 42. ஒரிஜினலாக என்ன இருந்திருக்கலாம், இதை விட அதிகமாக தான் இருந்திருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா அது இல்லாமல் ஒரு 12 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த 12 மெம்பர்ஸ் கொண்ட அந்த குழு என்ன பண்ணுதுன்னா எவ்ரி இந்தியன்ஸ் ஒவ்வொரு இந்தியர்களை பார்க்கும்போதும் ரொம்ப ஒரு ஏளனமாகவும் அருவெறுப்பாகவும் அகம்பாவமும் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் யாருமே எழுதலை. லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளரே இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறதா அந்த அளவுக்கு வந்து இந்தியர்களை வந்து அந்த நேரத்தில் வந்து துன்புறுத்தினாங்க. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சிறுவர்களை கூட அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா விட்டு வைக்கல. அதாவது யாராவது கையசைச்சாங்களோ இல்லை கொடிகளை வந்து கையில் வச்சுருந்தாவோ, சும்மா ஒரு குழந்தைங்க வந்து அந்த கையில் வந்து கொடி வச்சுருந்தா கூட அந்த கொடி அசைத்த வீரர்களை என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைய கூட விட்டு வைக்காமல் வந்து கொன்னாங்க. நிறைய அதாவது என்ன பண்ணாங்கன்னா சாலையோரம் நடப்பட்டிருந்த மரங்கள் எல்லாம், அதாவது அவங்க எதுவுமே கேட்கறதில்ல, எங்கே தூக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தூக்கு போடுறதுக்கு என்ன மரம், சாலையோரம் மரங்கள்லாம் நட்டு வச்சுருந்தாங்களே அந்த மரத்துலேயே உடனே தூக்கு போட்டுருவாங்க. அதே மாதிரி எந்தெந்த இடங்களை வந்து தீக்கிரையாக்கணும் ஃபயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபயர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா தீக்கிரையாச்சு. ஸோ இந்த 1857 இந்த ரிவால்ட் பார்த்திங்களா இவ்வளவு பெரிய துயரமான சம்பவங்களோட தான் இது வந்து அரங்கேறியது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சார் இது ஒன்று போட்டுருங்க, இன்னும் ஒன்றே ஒரு சின்ன டாபிக்.